ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனே சலிச்சிச்சு இப்போ எல்லாருக்கும். ஏன்னா அதில் இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு வந்து. அதனால் ஸ்மார்ட் ஃபோனே இப்போ சலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குன்னு சலிச்சு தூக்கிலாம் போட மாட்டோம், சலிச்சாலும் வச்சுப்போம் கூட, அது வேறு விஷயம். ஆனாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனே சலிச்சு போயிடுச்சு. ஏன்னா ஆனால் வேறு வழி இல்லாமல் ஃப்ரீ டைம்ல அதான் பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு காலைல ஏஞ்சோடனே நம்ம தானாக கை ப்ரஷ் போகுது, பேஸ்ட்டுக்கு போகுது. ஏன்? ரொட்டீனாக ஹேபிட் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, யாராவது ஒருத்தங்க ஃப்ரீயாக போனாங்கன்னா டக்குன்னு எங்கே போகுது? அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரீ டைமில் இப்போ கிளாஸ் நடக்குது, காலேஜ் நடக்குதுன்னா, ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கை எங்கே போகும்? ஃபோன். அப்போ நம்ம மைண்டை ரொட்டீனாக பிரேக் பண்ணிட்டு என்னென்னா, இந்த ஃப்ரீ டைம்னா ஃபோன் பார்க்கணும். இப்போ இங்கே முன்னாடி இங்கே ஏதாவது வந்துட்டோம், சீக்கிரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா ஃபோன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் என்ன ஆயிடுச்சு? உருவாகிடுச்சு. இப்போ இந்த உருவாகிறதுக்கு காரணம் பிரெயினா நம்மளா? நம்ம தான். சில பேர்லாம் பண்ணுவாங்க, என்ன இந்த பிரெயின் என்ன உண்மையை பண்ண விட மாட்டேங்குதுண்ணே அப்படின்னா. பிரெயின் அதுக்கு முன்னாடி நீ தானே அந்த பிரெயினை பழக்கப்படுத்துகிற. அப்போ யார் பண்ணுறது அப்படின்னா நீ பண்ணுற தப்பு தான். அதனால் பழக்கன்றது நம்ம தான் வேணும்னே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பழக்கம். பிரெயினே தானே ஸ்டார்ட் பண்ணாது, நம்மளே தானே ஸ்டார்ட் பண்ணுறது தான் அந்த பழக்கம், ரொட்டீனாக. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்னால நிறைய தூக்கமின்மை வருது, ரிலேஷன்ஷிப் இதுவாகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ டைமில் இதுவாகுது. இப்போ இதுலேயே வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃப்ரீ டைமில் யோசிக்கிறது அப்படின்ற தாட்டே குறைஞ்சிருச்சு. இப்போ நம்மளே யோசித்து பார்த்துக்கலாம். என்றைக்கு நம்ம ஃப்ரீ டைமில் சும்மா இப்படி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம், ஒரு அரை மணி நேரம் சும்மாவே இப்படி உட்காந்துருப்போம். என்றைக்காவது பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, எல்லாம் என்னையே சேர்த்து தான். நானும் சில நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் உட்காருவேன், அப்புறம் சரி சும்மா தானே இருக்கிறோம், ஃபோனை பார்ப்போம். இப்போ போர் அடிக்குதுன்னு ஃபோனை பார்க்குறாங்க, அதுக்கு தான் மெயின். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் பண்ணுறதுனால இதெல்லாம் ஏன் இந்த மைண்ட் செட் சொல்கிறேன்னா, இந்த மைண்ட் செட் ஆனதுனால ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றியோ கடவுளை கொடுக்கிற விஷயம் பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியல. அப்படி யோசித்தாலுமே வந்து என்னென்னா, சரி கொஞ்ச நாள் யோசிப்போம், திருப்பி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், அவ்வளோதான் தவிர. ஸோ இதனாலேயே நம்ம நிறைய கடவுளை பற்றின விஷயங்களை யோசிக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸோட மைண்ட் செட் இதுதான். இந்த 3 பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் திங்ஸை கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்.